தாவூதி போராஸ் என்றது வந்துட்டு போராஸ் என்றது குஜராத்தில வந்துட்டு வியாபாரி மக்களுக்கு போராஸ் business people. business people. So we have taken the Dawoodi Boras that we are from a business community. Dawoodi Boraக்கு இந்த 10 நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். All over the world. எல்லா வேர்ல்ட்ல இருந்து இங்க வருவாங்க. But our teaching, our food habits, our dressing is all common. ஒரு 1 லட்சம் மக்கள்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். தனியா தெரியும். சையத்னா சார் என்ன சொல்றேன்னா எந்த நாட்டுல இருக்கீங்களோ அதுக்கே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பிக்கையான ஆள் இருங்க. If I am Indian, I should first support India. Respect the country, the land and the culture. Yes. Where you are living, where is your livelihood, you first should respect your first country. Country comes first. Then only your religion. நீங்க ரிலிஜனை தனியா வைங்க, கண்ட்ரியை தனியா வைங்க. நீங்க இப்போ நான் இங்க இந்தியால இருக்கேன், நான் கண்டிப்பா இந்தியாவுக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். வணக்கம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஈவெண்ட் தான் நான் வந்திருக்கேன். தாவூதி போரா அவரோட கன்வென்ஷன் முதல் முறையா பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது 50 வருடங்களுக்கு அப்புறம் நம்ம சென்னையில நடக்குது. இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். பட் அப்படி தெரிஞ்சாலும் இதை பத்தின முழு தகவல் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கறதுனால எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப நாளா இங்கே சென்னை வாசியா இருக்க ஷபீர் சார் கிட்ட இதை பத்தி முழுக்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கேன். ஐயா வணக்கம். வணக்கம். சலாம் அலைக்கும். அண்ட் நைஸ் மீட்டிங் யூ. ஐம் சோ ஹாப்பி தட் யூ ஹேவிங் மீ இந்த டைம். எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறதுக்கும், அதே மாதிரி உங்க சேனல்ல வந்துட்டு நான் பேசி உங்களுக்கு எங்க பத்தி விளக்க கொடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, நான் இங்க வந்தோன்னே I'll be very honest with you. சென்னையில இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்ப பாக்குறதுக்கு எனக்கு தெரியுது கண்டிப்பா இங்க இருக்க மக்கள் இல்ல நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்து வெளி ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல எனக்கு தாவூதி போராவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எஜுகேட்டர்ஸ் அண்ட் அவங்களோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. தாவூதி போரா என்றது வந்துட்டு நாங்க ஒரு ஷியா செக்டர்ல இருந்து வரவங்க. இஸ்லாம்ல சுன்னி ஷியா 2 பேர் இருக்காங்க. ஷியால இருந்து தாவூதி போராஸ். நாங்க வந்துட்டு கிட்ட ஒரு 1200 வருஷம் முன்னால இஜிப்ட் யமன்ல இருந்து நாங்க மைக்ரேட் ஆயிருக்காங்க. எங்க ஃபோர்ஃபாதர்ஸ். என்ன காரணத்துக்காக? பிசினஸ் வியாபாரம்காக இஜிப்ட் யமன் அங்கதான் ஃபர்ஸ்ட் யார் சொன்னீங்க? சாரி, 1200 years back. ஓகே. They shifted from Yemen, Egypt to கைரோல இருந்து இஜிப்ட்ல இருந்து வந்துட்டு யமன்ல வந்துட்டு அப்ப எங்களோட பரம்பரை எல்லாம் அங்கேதான் இருந்தது. கடல் வழியா வந்துட்டீங்க? கடல் வழியா பிசினஸ்க்காக வந்தது குஜராத். ஓகே, ஃபர்ஸ்ட் அங்கதான் ஃபர்ஸ்ட் லேண்டிங் அட் குஜராத். குஜராத் லேண்ட் ஆன பிற்பாடு நாங்க எல்லா சிட்டிஸ் எஸ் ஏ பிசினஸ் கம்யூனிட்டி வியாபாரி மக்கள்னால நாங்க எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எங்க எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த மாதிரி நாங்க அப்புறமா கல்கத்தா, சென்னை ஹார்பர் இருக்கனால அந்த ஹார்பர், அப்புறமா கல்கத்தா ஹார்பர், பாம்பே ஹார்பர், அப்புறமா we migrated slowly to the south, சேலம், ஈரோடு, ப்ராப்பரா சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா 250 வருஷம் முன்னால 250 years back எங்க கம்யூனிட்டி பீப்புள் லேண்ட் ஆயிருக்காங்க. ஓகே. And it was this Moor Street only they landed here because it was a harbor very nearby. So this was a trading for the East India Company. Okay. British காக இது ஒரு trading center மாதிரி இருந்தது. So they first initially settled here. ஓகே. And அப்போலேருந்து நாங்க அப்புறமா அவங்க ஒன்னொன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் குஜராத்ல இருந்து மைக்ரேட் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. என்ன மாதிரியான தொழில்கள் நாங்க மேக்சிமம் தொழில் என்றது பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் பிசினஸ், மிஷினரிஸ், ஹார்ட்வேர்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ், இதுல தான் நாங்க நிறைய இன்வால்வ்மெண்ட் இருக்கீங்க. பட் நவ் பீப்புள் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், கம்ப்யூட்டர் பெர்பசல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி போச்சு. போக எல்லா பிசினஸ்லயும் இப்போ நாங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கோம். நம்ம okay, we have provision stores also. Slowly we are right. But maximum is our hardware and tools. Okay, so அதுதான் உங்களோட மெயின் business. Okay. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்தியால இருக்கிற மத்த முஸ்லீம்களையும் தமிழ்நாட்டு முஸ்லீம்களையும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இங்க முகமது அவர்கள் இருக்கிறப்பவே பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பிசினஸ்க்காக வந்தீங்களோ அதே மாதிரி கடல் வழியா இங்க இஸ்லாம் சேர்ந்துருச்சு. இங்க இருக்கிற ஹிந்து மன்னர்களோட படைகள்ல கூட பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம், தமிழ் இஸ்லாமியர்கள்லாம் இருக்காங்க. சோ இங்க ஒரு டைவர்ஸ் பாப்புலேஷன் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இப்போ உங்களுடைய ஒரு பின்னணி அப்படிங்கிறது எந்த விதத்துல வேறுபடுது, என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க எங்க கொலகை விட்டு கொடுக்கல. We are following what we were following in Egypt. Your culture and tradition. Our dress, our cap will be different. எங்க தொப்பி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாங்க குஜராத்னால வீட்ல குஜராத்தி பேசுவோம். அந்த மிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கு. வெளியில போனா நாங்க லோக்கல் லாங்குவேஜ் கத்துக்குவோம். as a businessman இப்போ நாங்க ஆந்திரா போயிட்டோம்னா people our community will be speaking Telugu. உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் சார் தெரியும்? எனக்கு 5 லாங்குவேஜ் தெரியும். நான் நினைச்சேன் கண்டிப்பா ஒரு 4க்கு மேல தான் தெரியும். எனக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது,
என் தாவத் எங்க குஜராத்தி இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுவேன். தமிழ் நான் வந்து எழுதிடுவேன், ஏன்னா இங்க படிச்சதுனால தமிழ் எழுத படிக்க தெரியும் எனக்கு வந்துட்டு. இங்கிலீஷ் காமன் எல்லாத்துக்கும் தெரியும். குஜராத்தி நான் படிப்பேன், அரபி நான் படிப்பேன், உருது நான் படிப்பேன், பட் எழுத தெரியாது எனக்கு வந்துட்டு, பிராக்டிஸ் இல்ல வந்துட்டு. அதனால வந்துட்டு நீங்க சொன்னீங்க அந்த தொப்பி டிஃபரெண்டா இருக்கும், நாங்க இன்னொரு கல்ச்சரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உங்களோட வழிபாடு முறையும் இஸ்லாம்லயே உங்களோட வழிபாடு முறையை தொழுது கொள்றதும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குமா? உங்களோட நம்பிக்கை எந்த விதத்துல கொஞ்சமா இல்ல? எங்களுக்கு நீங்க தொழுகல பெரிய டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. குர்ஆன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எல்லாம் ஒண்ணுதான் எங்களுக்கு பொறுத்தவரைக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒண்ணுதான், குர்ஆன் ஒண்ணுதான். நாங்களும் ஹஜ்ஜுக்கு போறோம். பட் ஆஸ் ஃப்ரம் வி ஆர் ஃப்ரம் சியா செக்ட், எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, நம்ம முஸ்லிம்ஸ் எல்லாம் நமக்கு சகோதரர் தான் எல்லாமே வந்துட்டு. நம்ம யாருக்கு வந்து இது தனியான அப்படின்னு எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல. பட் எப்பவுமே சுன்னிஸ் அண்ட் சியாஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கதா செய்யும் வந்துட்டு. சியால நாங்க ஒரு செக்ட், வெறும் மைனாரிட்டி செக்ட். நீங்க உலக ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே எங்க 10 லட்சம் பேர் தான் இருக்கிறோம் நாங்க. அவ்வளவு கம்மி தான். எந்தெந்த நாடுகள்ல இருக்கீங்க? We are almost presented in 40 countries. But what are the major prime countries? India. Okay, India. India, we have almost 50% population in India. Okay. And major part of in Gujarat and Maharashtra. Madhya Pradesh la irukanga. South India la Coimbatore, Salem, Cochin, Chennai maximum. நீங்க சொன்ன மாதிரி மெயின் சவுத் இந்தியா. அந்த வித்தியாசத்தை பத்தி கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால தான் வந்து ஷியா அண்ட் சுன்னி அப்படிங்கிற பேர் வந்து வருது. எந்த விதத்துல அது வந்து முக்கியமா வேறுபடுது? தாவூதி போராஸ் என்றது வந்துட்டு, போராஸ் என்றது குஜராத்தில வந்துட்டு வியாபாரி மக்களுக்கு போராஸ், business people. So we have taken the Dawoodi Boras that we are from a business community. எங்களது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் கம்யூனிட்டியில எங்க இதுல வந்து நிறைய எஜுகேட்டட், மோஸ்ட்லி 95% will be educated. பிளஸ் எங்களுக்கு பெண்மார்கள் கூட நாங்க நிறைய எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பொண்ணுங்க கூட நிறைய படிக்கணும், நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லெவலுக்கு. அண்ட் என்டர்பிரினர்ஷிப், நியூ பிசினஸ்க்கு நாங்க வந்துட்டு எங்க சையத்னா சார் இருக்காங்க, 53வது தலைமுறை அவங்க வந்துட்டு. இது 53வது சையத்னா முஃபத்தல் சைஃபுதீன் சாஹிப் வந்துட்டு அவங்களோட ஃபோக்கஸ் கேர்ள் சைல்ட் நல்லா வரணும். ஓகே, பெண்ணுங்க நிறைய வந்து முன்னேற்றம் வரணும், எம்பவர்மெண்ட், அவங்களுக்கு நிறைய பிசினஸ் கத்தி கொடுக்கணும். she should not be feel that she is let down. வந்து நாளைக்கு ஏதோ சுந்தர் பேர்னா she should on, அவங்க எல்லாம் வந்துட்டு stand on her legs, யாருக்கு சப்போர்ட் இல்லாம எஜுகேஷன் கம் ஆல் டைவர்சிஃபைட் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் நாங்க. ஸ்டிச்சிங் இருக்கட்டும், குக்கிங் இருக்கட்டும், ஹோம்லி ஸ்கில்ஸ் நிறைய பேர் நாங்க கத்தி கொடுப்போம். ஸோ they should not be let down. நாளைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சேலஞ்ச் வந்தானா they will be standing there on our legs. Very nice. So focus is business community naala vandittu. Plus we always refrain from politics. Okay, நாங்க வந்துட்டு அதுல நிறைய வந்து தள்ளிட மாட்டோம். நாங்க வந்துட்டு ஓட்டு கூட போட மாட்டீங்களா? இல்ல, ஓட்டுல போடுவோம் சார், ஓட்டிங் இல்ல, லோக்கல் அந்த இன்வால்வ் ஜாஸ்திமெண்ட் இருக்காது எங்களுக்கு. பிகாஸ் வி அவர் சையத்னா சார் என்ன சொல்றேன்னா, எந்த நாட்டுல இருக்கிறீங்களோ அதுக்கே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பிக்கையான ஆள் இருங்க. If I am Indian, I should first support India. Respect the country, the land and the culture. Yes. Where you are living, where is your livelihood, you first should respect your first country. Country comes first. Then only your religion. நீங்க ரிலிஜனை தனியா வைங்க, கண்ட்ரியை தனியா வைங்க. நீங்க இப்போ நான் இங்க இந்தியாவில் இருக்கேன், நான் கண்டிப்பா இந்தியாவுக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். இப்போ இன்னொரு நாட்டில் இருக்கேன்னா அவன் அமெரிக்கன் சிட்டிசனா as a Dawoodi Bora, you should respect Americans. ஆனா இப்படி இருந்துட்டு பிரச்சனையே இல்லைல்ல, யாருனாலும் பீட் முஸ்லிம், கிறிஸ்டியன் ஆர் ஹிந்து, அந்தந்த கல்ச்சர் அந்தந்த கண்ட்ரியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி இருந்துட்டாலே வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெஸ்பெக்ட் த லோக்கல் லாஸ். இப்போ நாங்க சென்னையில் இருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் we will follow தமிழ்நாடு லாஸ். இந்தியா கம்ஸ் செகண்ட். இந்தியா ஆட்டோமேட்டிக் வந்துடும் அதுல வந்துட்டு. இப்போ லோக்கல் கல்ச்சர் அடாப்ட் பண்ணோம். லோக்கல் கல்ச்சருடைய வியாபார மக்களோட நம்ம இருக்க வந்து நேபர்ஸ் கையில அக்க பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம நேச பழக்கிறது, அவங்களை நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா பிரதர்ஹுட் மாதிரி ட்ரீட் பண்றது. அது இல்லாம எங்களுக்கு வந்துட்டு அந்த வேஸ்டேஜ் ஆகுறது எங்களுக்கு பிடிக்காது. ஃபுட்டா இருக்கட்டும், பொல்யூஷனா இருக்கட்டும், அவர் ஜீரோ எஃபெக்ட், தேர் ஷுட் பி நோ வேஸ்டேஜ். ஓகே, இப்போ 50,000 பேர் 43,000 பேர் இங்க வந்தாங்க. பட் அவர் லாஜிக் அண்ட் அவர் மெயின் கோல் வாஸ் நாட் a single drop of grain should go waste. அதுதான் எங்க கொள்கை வந்துட்டு. அது மாதிரி என்வாயர்மெண்ட்க்கும் பாதிக்கக்கூடாது, பொல்யூஷன் எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாமே டிஸ்போசபிள், லிட்டரிங் எதுவுமே நீங்க பார்க்கலாம். இந்த 10 days ஈவென்ட்ல you will not find a single. We have our own volunteers. They will take cleaning up. Which government is supporting. Government staffs are inadequate. அவங்க எவ்வளவுதான் சப்ளை பண்ணுவாங்க வந்துட்டு. ஸோ எங்களுக்கு வாலண்டியர்ஸ் வந்துட்டு போவாங்க கூட கிளீன் பண்றதுக்கு. அது வாட் எவர் த லிட்டர் கார்பேஜ் என்ன இருக்கட்டும், வில் பி ப்ரொவைடட். We have provided 43,000
food package to the other people also. Okay. 43,000 எங்க சையத்னாவோட உத்தரவு என்னன்னா 43,000 விருந்தாளிகள் வர போறாங்க. அந்த 43,000 பேருக்கு நம்ம வெளி ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நைஸ். Every day we were serving 5,000 to 6,000 packets. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். இல்ல 43,000 பேர் இப்படியோ அதே மாதிரி. So our goal was to what we are taking the same food should go to the outside people also. Nice. For the next 10 days we have நம்ம மாதிரி கொடுத்திருக்கோம். So இது 10 நாள் program கிடையாது. 9 days actually. 9 days. It starts with the Islamic calendar. Okay. First Muharram, that is our new year to all the Islamic people. ஆமா. So we were also observing that the first day is a new year. Second and the 10th of Muharram. Okay. It is a remembrance of Imam Hussein alayhi salam, the grandson, பேரன் குழந்தை of Rasulullah alayhi salam, நபி அலைஹி ஸலாமோட பேரை வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு 72 பேரோட ஃபேமிலியோட அந்த காலத்துல ஈராக்ல கர்பலா என்ற இடத்துல கொடுமையா வந்துட்டு கொன்னாங்க அவங்களுக்கு வந்துட்டு. இட்ஸ் வாஸ் a fight for justice. ஓகே. ரசூலுல்லாஹ்வோட பேரை வந்துட்டு ஹுசைன் அலைஹி ஸலாம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹுசைன் அலைஹி ஸலாம் he was fighting against the injustice of the ruler. That's all. Simple. No other நேரத்துல வந்து கொல்லப்படுறாரு. 72 பேருக்கு வந்துட்டு இந்த நேரத்துல குழந்தைங்க கூட அவங்க வயசான பசங்க கூட அவங்க கூட 72 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து 50,000 60,000 பேர் வந்துட்டு ஆர்மி இருந்தது. Okay. Only thing was that ruler was that time he was not following the Islamic things. Okay. So the rule and the traditions. So this grandson பேர குழந்தை of Rasulullah alayhi salam குரல் கொடுத்தாரு. நான் நீ he was also Islamic only, but you are not following the ruling teaching of Rasulullah alayhi salam. I will not bow to you. நான் உன்னை வந்துட்டு ஒத்துக்கலன்னு சொல்லி அப்படியே அவர் போர். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நத்திங் லைக் தட். பட் ஹுசைன் அலைஹி ஸலாம் வந்து ஒரு சரித்திரம் ஆகி போச்சு. இன்னைக்கு 1400 வருஷம் முன்னால நடந்த விஷயம் இன்னி கூட அவங்க பேர்ல வந்துட்டு அந்த 10 நாள் நாங்க வந்து துக்க நினைச்சிருப்போம். சோ அதுதான் மெயின் ரீசன் ஆஃப் தி ஈவென்ட். நம்ம சையத்னா சார் இங்க வந்துட்டு அவங்க ஃபாதர் சையத்னா முகமது வரன் 52nd in the generation. Yeah, he was here in 1976. Okay. அப்போ முஹர்ரம் என்று இது பண்ணாங்க. அது பிற்பாடு 4-5 வாட்டி வந்திருக்காங்க. பட் நாட் 10 days கேதரிங். தாவூதி போராக்கு இந்த 10 நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆல் ஓவர் வேர்ல்டு, எல்லா வேர்ல்ட்ல இருந்து இங்க வருவாங்க. It may be Europe, America, Africa, any part of the world. But our teaching, our food habits, our dressing is all common. Okay. You can நீங்க எங்களை ஒரு 1,00,000 மக்கள்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். தனியா தெரியும். எங்க ட்ரெடிஷனு, எங்க ட்ரெஸ், எங்க பேச்சு, இந்த வே ஆஃப் ஒர்க்கிங், எங்களுக்கு நாங்க எப்படி டெய்லி வாழ்றோம், நீங்க வந்து எங்களை கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீங்க சொல்றப்போ ஃபுட் அப்படின்னோட எனக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு. ஃபுட் இஸ் லைக் யூனிவர்சல் லாங்குவேஜ்ல. உங்களோட உணவு பழக்கம் என்ன? எங்கள் உணவு பழக்கம் வந்து மிக்ஸ் ஆஃப் நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன். லைக் சப்பாத்தி எங்களுக்கு கண்டிப்பா டெய்லி தேவை இருக்கும். வீட்டுல சப்பாத்தி கண்டிப்பா இருக்கும். ரைஸ், தென் வி டேக் தால் சாவல், மீன்ஸ் இந்த மாதிரி தால் ரைஸ் அந்த மாதிரி எடுப்போம். நான்வெஜ் எல்லாமே எடுப்போம். நாங்க டாமினன்ட்டா எந்த மீட் அதிகமா இருக்கும் உங்களோட குசின்ல? mutton will be mostly served in our, then eggs, chickens will be there, and we also adopt the local cultures also. இப்போ நாங்க சவுத்ல இருக்கோம்னா கண்டிப்பா 2 வாட்டி எங்க வீட்ல வந்து சவுத் இந்தியன் இட்லி, உப்புமா, தோசை, பிரேக்ஃபாஸ்ட் ஆர் வாட் அந்த மாதிரி இருக்கும். ரைட், டிஃபன்ல தோசை இருக்கும் எங்களுக்கு. So that way we adopt the local culture also. Okay, இந்த 43,000 பேருக்கு நீங்க வந்து உணவு கொடுத்திருக்கீங்க. இங்க 2 வேளை வெளியா இருக்கும். 2 வேளை. இந்த வாட்டி என்ன உணவு வந்து பரிமாறுங்க? அதுதான் சார் ட்ரெடிஷனல் ஃபுட். கண்டிப்பா மேக்ஸிமம் இட் வாஸ் ஃபோக்கஸ் ஆன் சவுத் இந்தியன் ஃபுட். டெய்லி ஒரு டிஷ் வாஸ் வித் பார்ட் ஆஃப் த சவுத் இந்தியன். என்னைக்காவது ஒரு நாள் இட்லி சலாத் இருக்கும், ஒரு நாள் இடியாப்பம் இருந்தது, மட்டன் குருமா இடியாப்பம், அந்த மாதிரி ஃபோக்கஸ் வாஸ். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்களே, வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு சவுத் இந்தியன் தெரியாது. அதுக்கு வந்து வாட் வி ஆர் இன் த பார்ட் ஆஃப் த சிட்டி, they should also feel that this is a customized item. Okay. And it is a famous in dosa. It's all worldwide. Okay. So dosa எல்லாம் ஈஸியா ஆள் வெச்சு இதுக்கு ஒரு கிச்சன்ல யூ குக். இல்ல அப்படி இல்ல, நிறைய இடத்துல கிச்சன் சென்டர். இது இங்க ஒரு கிச்சன், அந்த மாதிரி எங்க ரிலே சென்டர் இருந்தது, அங்க எல்லாம் கிச்சன் இருந்தது. ஓகே. அங்கே ஆனா சேம் ஃபுட் இன்னைக்கு இங்க என்ன சர்வ் ஆகுதோ அதே தான் எல்லா சென்டர்ல சர்வ் ஆகணும். சென்ட்ரலைஸ் மெனு. அண்ட் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலே ரொம்ப இடுக்கலான பகுதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே வந்து ஹார்பர் பக்கத்துல டெவலப் ஆனதுனால ரொம்ப பிராட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்காது. இங்க வரதுக்கே நிறைய பேர் டிராபிக்காக யோசிப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து இவ்வளவு ஆர்கனைஸ்டா ஒரு ஈவெண்ட் பண்றதுக்கு வந்து எவ்வளவு நாள் பிளான் பண்ணிருப்பீங்கல்ல நீங்க? ரொம்ப பெரிய பிளான், ரொம்ப லாங் பேக் பிளானிங் கிடையாதுன்னா. எங்களுக்கு இது மெசேஜ் கிடைச்சது 6th அன்னைக்கு, 6th of June. அவ்வளவு நெருக்கத்துல தான் இன்னும் அனௌன்ஸ் ஆச்சு that this time it is going to be சென்னை. இந்த வாட்டி சென்னை பண்ண போறோம். அதை எப்படி சூஸ் பண்ணாங்க? அது அவங்க நம்ம சையத்னா சார் சூஸ் பண்ணுவாரு. ஒரு ரவுண்ட் ராபின் மாதிரி எல்லாருக்கும். அப்படி இல்ல, ரவுண்ட் ராபின் எல்லாம் சொல்ல முடியாது. நாங்க லாஸ்ட் 5 years நாங்க முயற்சி பண்ணோம்.
நீங்க கேட்டீங்க இங்க ஆகணும்னு சொல்லிட்டு. திஸ் இயர் he was in Dubai at that time இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. திஸ் டைம் இட் இஸ் இந்த வாட்டி சென்னையா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா 50 வருஷம் முன்னால அவங்க அப்பா பண்ணாரு. சோ அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி. 50 இயர்ஸ் முன்னால நான் இருந்தேன் அந்த செரமனில. நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க? நான் எனக்கு ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும், சின்ன பையன். ஸ்டில் ஐ ரிமெம்பர். அண்ட் அந்த டைம்ல மீடியாவா இல்ல, செல்போன் கிடையாது. ஸோ கெதரிங் ஸ்மாலா இருந்தது. மக்கள் கையில டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது, ஃபிளைட் எல்லாம் அவ்வளவு போக மாட்டாங்க, ட்ரெயின் அவ்வளவு லிமிட்டடா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த கிரௌட் கம்மி. பட் திஸ் டைம் த எக்ஸ்பெக்டட் பீப்புள் வாஸ் டு விசிட் வாஸ் 2 lakhs. ஓகே, எக்ஸீட் ஆச்சா இல்ல கம்மியா வந்தாங்களா? 2 lakhs பேர் இன்னைக்கு எங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க, we want to come to Chennai. பட் we cannot எல்லாத்துக்கும் நாங்க அகாமடேட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் நாங்க எப்படி வசதி பண்ண முடியும்? சாப்பிட்ற வசதி எல்லாமே பண்ணோம். சோ இந்தியால எல்லா இடத்துல ரிலே சென்டர், லைவ் ரிலே சென்டர் பண்ணிட்டாங்க சில ஊர்ல. ஓகே, and we hold the people there. இங்க இருந்து கொலம்போ அந்த இடங்கள்ல வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து பெரிய ஸ்கிரீன்ல இங்க இருந்து லைவ். இங்க ஒரு பெரிய மசூதி இருக்கு பக்கத்துலயே, அங்கதான் உங்க அப்பா வந்துட்டு இந்த சர்மன்ஸ் கொடுத்தாங்க 50 years back. லீடர் 50 செகண்ட். ஓகே, சோ அவங்களோட ஆசை அதே மசூதியில் உட்கார்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு. So this is the oldest mosque, okay, in this street. So mosque பேர் வந்து Safi Masjid. So இன்னும் அந்த சேஃபி மஸ்ஜித்னால ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட். And this is the biggest mosque we are having. when 3 நாள் மேட்ச் இருக்கு எங்களுக்கு, பட் அது சின்னது. Okay, so maximum gathering was here. Nice. And our teaching from the childhood, எங்களுக்கு வீட்லயே வந்துட்டு cleanliness and hygiene இது ரொம்ப focus of the upbringing. நாங்க வளரும் போது, சின்ன பையன் வளரும் போது எங்களுக்கு comes first. குப்பை போடக்கூடாது, ரோட்ல போடக்கூடாது, நம்ம வீட்டுல கூட சுத்தமா இருக்கணும், நம்ம வாசப்படி சுத்தம் இருக்கணும், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களும் நம்ம அது கத்து கொடுக்கணும். சோ அதனால வந்துட்டு உங்களுக்கு எங்கேயோ பாத்தீங்கன்னா வந்துட்டு குப்பை தெரியாது. இத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போனா கூட அந்த நேச்சுரல் ஹேபிட், அது குடிச்ச பிற்பாடு சாப்பிட்ட பிறகு அந்த குப்பை வந்துட்டு இதுலதான் டஸ்ட்பின்ல தான் போடுவாங்க. நோ லிட்டரிங், அது பார்ட் ஆஃப் த ஹேபிட் எங்களுக்கு. ஓகே, சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை எங்களுக்கு வந்து. உங்க கல்ச்சர்ல அது ஒரு ஹேபிட் அது. ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கேதரிங்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, பொதுவா என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. நிகழ்வுனா எங்களுக்கு கொஞ்சம் அதான் நீங்க சொன்னது வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆட்சேபம் என்ன இருந்ததுன்னா, இவ்வளவு கன்ஜஸ்டட் பிளேஸ் எப்படி பண்ண போறோம். இட் வாஸ் a fear factor for us. But government agencies, police department, corporations, electric board, everybody supported us well because it was a challenging for everybody. அது மாதிரி எங்க கம்யூனிட்டி பத்தி, எங்க தாவூதி வர பத்தி யாருக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்டாங்க, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க நீங்க? சென்னையில நாங்க இந்த பார்ட் ஆஃப் த சென்னை ஜார்ஜ் டவுன்ல தான் நிறைய வசிக்கிறோம் நாங்க. அப்புறமா ஸ்கேட்டர்ட் கொஞ்சமா நிறைய பேர் இருக்காங்க. பட் as a traditional இவ்வளவு பேர் வந்தாங்கன்னா அப்போ எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிச்சு. வெரி மச் ஹாப்பி. இப்போ வெளியால் கூட எங்களுக்கு சொல்றாங்க, இவ்வளவு பேர் வந்தாங்க. காலையில நான் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் போயிருந்தேன், அங்க மார்க்கெட்ல பீப்புள் இருக்குன்னு சொல்றாங்க வெளியாளுங்க. இவ்வளவு பேர் வந்தீங்க, ஆனா யாருக்கு கஷ்டம் இல்லாம, யாருக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாம, 0 ஆக்சிடென்ட், ஒரு சந்தர்ப்பம் கூட அந்த மாதிரி நடக்கல. இட்ஸ் வரிங் சம் மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் எந்த மாதிரி ஒரு இவ்வளவு பேர் என்னன்னா இந்த ஸ்டாம்ப் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க. பிகாஸ் we have our own volunteers, they take care of the flow. அவங்க அந்த டிராஃபிக் மேனேஜ் பண்றது, அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, அந்த மெடிக்கல் சர்வீஸ் எல்லாம் வாலண்டியர்ஸ். ஓகே, டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் வாலண்டியர்ஸ். அந்த ஃபுட் எங்கெங்க சாப்பாடு சர்வ் பண்றாங்க அங்கே வாலண்டியர்ஸ் இருக்காங்க. So nobody is involved on a pay basis. Everybody is volunteer, free volunteers. So they know how to take the problem க்கு சொல்யூஷன் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு. நிச்சயமா நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி எங்க நோ மீடியா ஈவென்ட் சொன்னாங்க. பட் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோன்னே சோ ஸ்வீட் டு என்னை வந்து கேள்வி கேட்கறதுக்கு பண்ணிக்கேன். இப்போ நான் வந்து உங்ககிட்ட இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு போறேன். கண்டிப்பா இந்த இதன் மூலியமா ஒரு மக்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும்னா வந்து எந்த ஒரு மெசேஜ் வந்து நீங்க கடத்த விரும்புறீங்க? இவ்வளவு பெரிய ஈவெண்ட் தாண்டி வந்து தாவூதி போரா சைட்ல இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? ரொம்ப சிம்பிள் சார். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த லா அபாய்ட் பண்ணுங்க, தானாம எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இல்ல எனக்கு இப்படிதான் மதம் மாறி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க வந்து அந்த பிடிவாடம் விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது நார்மல் எல்லா இடத்துல நீங்க அட்ஜஸ்ட் செய்யலாம். நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் அது ப்ராப்ளம். அது மாதிரி அக்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, இப்போ நம்ம பக்கத்து வீட்டுல இன்னொரு கம்யூனிட்டிக்காரும் இருக்கலாம். ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் எனிபடி, பிலீவ் இன் ஆல் ரிலிஜன். எங்களுக்கு அதுதான். இப்போ பக்கத்துல ஒரு கிறிஸ்டியன் இருக்கானா கிறிஸ்டியன் இருக்கலாம், ஒரு ஹிந்து மதத்தில் இருக்கலாம், வேற யாரும் கூட இருக்கலாம், நோ இஷ்யூஸ். எங்களை அதான் சொல்றாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க எல்லாத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க, ஆல் ப்ராப்ளம் சால்வ் சார். வேற எதுவுமே தேவையில்லையே உங்களுக்கு. This is the message you want to give. Yes. உங்களோட இடம், இந்த ஏரியாவை பத்தி நான் சொல்றேன். நானும் சென்னை வாசி தான்.
இது வந்து ஒரு கல்ச்சரலி மெல்டிங் பாட். ஆப்வியஸ்லி ஹார்பர் இருக்கனால எல்லா விதமான பீப்புள் இருப்பாங்க. ஆமா இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிசினஸ் கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சென்னையின் மண்ணின் மைந்தர்கள், த நேட்டிவ்ஸ் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடிய இடம். ஸோ ஜென்ரலி இந்த இடத்தோட எக்ஸாம்பிள் தான் தமிழ்நாடு, இதோட எக்ஸ்டென்ஷன் தான் தமிழ்நாடு. ஸோ நீங்க தமிழ்நாட்டு பத்தி உங்களோட கம்யூனிட்டி மூலமா என்ன நினைக்கிறீங்க, என்ன தமிழ்நாடுன்றது இட்ஸ் வெரி ரொம்ப இப்போ இருக்கிற பிரசிடென்ட் கவர்மெண்ட் இருக்கட்டும், இவ்வளவு வருஷத்துல இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட். சோ இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்ல வந்து வியாபாரி தானாமே தேடி வருவாங்க. why people are coming and settling here, attracted to the place because it is industrialized state. plus இங்க எல்லா வெல்கம், எவ்ரிபடி இஸ் வெல்கம் ஓவர் ஹியர். அப்படின்னு இப்படி மதத்துக்காக இல்ல இதுக்காக யாரும் இங்க கிடையாது. நம்ம இவ்வளவு வருஷமா இங்க இருக்கிறோம், அந்த ஃபேஸே பண்ணல. நேச்சுரலி என்னாவும் people will start coming and settling. இப்போ நீங்க பாருங்க சவுக்கர்பேட்ல ஃபுல்லா வந்து ராஜஸ்தான் பீப்புள்ஸ் எல்லாமே. see these people also business community people, so they will settle to places every pocketsல இருப்பாங்க வந்துட்டு. so அத மெசேஜ் வந்துட்டு it's a good state governed by good governments. plus இங்க வந்துட்டு professionalism இருக்கு. people are highly educated compared to what other state we are seeing. our Tamil peoples are highly educated. that's the day one. everyone will accept that. இன்னைக்கு பிரான்ஸ், கனடா எல்லாம் தமிழ்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னா அது காரணம் வந்துட்டு we are all educated. why Hyundai came that time, why Nokia came that time, because so you feel like home here. yes yes. okay, இன்னும் ரெண்டு விஷயம் மட்டும் எனக்கு கேட்கணும் உங்ககிட்ட. நீங்க சின்ன வயசுலயும் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, இப்பயும் அட்டெண்ட் பண்றீங்க. do you feel lucky and blessed by God? ஏன்னா இது நிறைய பேருக்கு நடக்காது இல்ல. 100%. and I still remember that when I was 6 years old that memory இருக்கு. யானா அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் why I am so much that memory power. எங்கள் அந்த காலத்துல வந்துட்டு பேர் வந்து வீட்டுல வந்துட்டு உங்களுக்கு இது அத்தைங்க பேர் வைப்பாங்க. சரி, ஃபேமிலில யாரோ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அத்தை பேர் வைப்பாங்க. இது உனக்கு இன்னைக்கு இருந்து உன் பேர், வாட் இஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் நேம், என் பேரு. ஓகே, என் பேர் வருண். அப்போ அத்தை என்ன பண்ணுவாரு, பிறந்த உடனே ஒரு 6 நாள் இவன் இனிமேலே வருண் பிரசாத் அப்படி பேர் வச்சிருவாங்க. now what's happened, the media has gone fast, WhatsApp, டெலிபோன் இருக்கு எல்லாம் ஆயிப்போச்சு. our family member will request a name from our Sayyidnas. okay, what if a boy or what if they will allot a name. அவனே அந்த உரிமை கொடுக்குறாங்க, அவங்க அங்க இருந்து பேர் கொடுப்பாங்க. if it's a boy the name should be this, if a girl it's a name will be this. அந்த காலத்துல பேர் வந்துட்டு வேற பேர் இருந்தது. அப்போ என் பேர் மொய்ஸ், அப்ப அத்தை வச்ச பேரு. அப்போ எங்க சையத்னா சார் இங்க வரும்போது 50 years முன்னால எங்க அம்மா சொன்னாங்க இவனுக்கு பேர் மொய்ஸ், பட் இவனுக்கு வந்துட்டு உடம்பு நல்லா இருக்க மாட்டேது. அப்போ எங்க சையத்னா சார் என்ன சொன்னாரு, உங்க பேர் மொய்ஸ் இல்ல, இங்க உங்க பேர் ஷபீர். so it was a transforming for my health also. ஒரு நம்பிக்கை, நம்ம ஒரு புனிதமான மனுஷன் ஒரு வந்துட்டு ஹோலி பர்சன் இருந்தானா அவங்க சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். so it was a life changing for me. so I am remembering that incident. நான் இப்படி இந்த பக்கத்துல நிக்கிறேன், எங்க அம்மாவை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என் பேரை மாத்தினாங்க, அன்னில இருந்து நான் ஒபிஷியலா ஷபீரா மாறிட்டேன். சோ இதனாலதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பிளஸ் இந்த எப்போ கிரௌட் கம்மி, யூ கேன் ஈஸிலி ஹேவ் அக்சஸ் டு யுவர் ஹோலினஸ் ஆல்சோ. இப்ப நிறைய மக்கள் ஆயிப்போச்சு. இப்ப நாங்க கண்ட்ரோல் பண்ணா 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் கூட வந்துருவாங்க இங்க. சோ அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த சந்தர்ப்பம் குடிக்கும், பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இது வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் நீங்க வந்து பாத்திருக்கீங்க, கான்ட்ராஸ்ட். எஸ் எஸ் எஸ். என்னதான் இருந்தாலும் ஹோம் இஸ் ஹோம். நீங்க சொல்றீங்க நாங்க அங்க இருந்து வந்தோம்னு சொல்லிட்டு, எனக்கே ஒரு நாள் அங்க போய் திருப்பியும் அங்க போகணும், இல்ல அங்க போயிட்டு அட்லீஸ்ட் சுத்தி பார்த்துட்டாவது வரணும், அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு இருக்கு சார். எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பூர்வீக வீடு அங்க இருக்கும். யாராவது ஆமா எங்க பெரியப்பா சித்தப்பா யாராவது ஒருத்தர் அங்க இருப்பாங்க. மாமா ஃபேமிலி இருந்து இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க எங்களுக்கு. இப்போ ஒரு வீட்டுல 4 அண்ணன் தம்பிங்கன்னா 3 பேர் மைக்ரேட் ஆவாங்க, ஒருத்தர் அங்கேதான் இருப்பாங்க. சூப்பர். தாத்தாவோட நம்ம அது எக்ரிகல்ச்சரா இருக்கட்டும் இல்ல வேற பிசினஸா இருக்கட்டும், they will take care of that. balance 3 will move out. ஓகே, சின்ன கிராமத்துல இருந்து அப்படி மைக்ரேட் ஆகும். தட் ஃபுல் ஜெனரேஷனும் அங்க இருந்து இல்லாத மாதிரி ஆயிராது. நாங்களும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயின்னு தான் இருப்போம். அங்க யாராவது சொந்தக்கார வீட்டுல கல்யாணம் இருக்கும். so we have our own city culture also here. நாங்க வந்து தமிழ்நாடு கூட கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்றோம். திருப்பி அந்த ஊர் போனாலும் அங்கேயே வந்து ரூட்டடா இருக்கீங்க, ரூட்டடா இருக்கிறோம். நைஸ் நைஸ். எனக்கு வந்து இங்க வந்து இதை பத்தி கேட்டோன்னா முழுசா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஐ எம் சோ ஹாப்பி. நீங்க வந்து நீங்க சென்னையில இவ்வளவு வருஷங்கள் இருந்து சென்னையை பத்தியும் தமிழ்நாடு பத்தியும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிட்டு இருந்துட்டா வந்து நம்மளுக்கும் honesty to that country and சொல்றாங்களே sincerity to that country. நீங்க ஃபர்ஸ்டா வந்துட்டு இந்த கண்ட்ரிக்கு நான் வந்துட்டு ஒரு வந்துட்டு நான் சிட்டிசன் அப்படி வந்துட்டு நீங்க முழு நம்பிக்கையோட அதுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் ஆகணும். நிறைய பேர் வந்துட்டு இந்த கண்ட்ரில இருந்தா கூட வேற கண்ட்ரி பத்தி தான் அவங்க புகழ்ந்து பேசுவாங்க. தட் இஸ் நாட் குட். ஓகே, இஃப் ஐ அம் அமெரிக்கன் ஐ ஷுட் support America. Be loyal to your country.
வெரி சிம்பிள் மெசேஜ் ஃப்ரம் அவர் சைடு தான். ஓகே, இட்ஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம். நைஸ். உங்களோட கம்யூனிட்டி இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாம இந்த ஒரு அழகான மெசேஜை நான் வந்து கூட எடுத்துட்டு இதுதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம்.